ஹலோ கைஸ், என்னோட பேர் செல்வா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டொமைன் நேம் அப்படின்னா என்னன்றதை தான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஆன்லைனில் வந்து நீங்கள் உங்களோட பர்சனல் சைட் இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் சைட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்ரூஷியல் திங் வந்து ஒரு டொமைனாக தான் இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து ஒரு டொமைன் ஒர்க் ஆகுது, டொமைன்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். ஒரு வெப்சைட் கிரியேட் ஆகிறதுக்கு வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து ஹோஸ்டிங், இன்னொன்று வந்து டொமைன். ஸோ இப்போ இந்த ஹோஸ்டிங்கும் இந்த டொமைனும் சேர்ந்து ஒர்க் ஆகும்போது தான் ஒரு வெப்சைட் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். இந்த டொமைன் அப்படின்றது தான் வந்து ஒரு பிரைமரியான ஒரு விஷயமா இருக்கும் எப்போவுமே வந்து ஒரு வெப்சைட் உருவாகிறதுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங். ஸோ இந்த டொமைன் செலெக்ஷன்லேருந்து இந்த டொமைனை வந்து நம்ம வந்து எப்படி செலக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோன்ற எல்லா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ராசஸுமே அந்த வெப்சைட் உருவாகக்கூடிய அதோட அவுட்புட்டுக்கான ஒரு குரூஷியலான ஒரு ஸ்டெப்ஸாக இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இந்த ஹோஸ்டிங் அந்த டொமைன் நம்ம சேர்ந்து ஒர்க் ஆகுற அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டுன்றது வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். மெயினாக வந்து இந்த வெப்சைட் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நம்ம கிட்ட கொடுக்குறப்போ நம்ம வந்து ஒரு யூஆர்எல் மூலியமாக தான் இந்த டொமைனை வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். இந்த வெப்சைட் யூஆர்எல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரில் கனெக்ட் இருக்கும். அந்த சர்வர் தான் இட்ஸ் டிபிக்கலி கால்ட் அஸ் ஹோஸ்டிங். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே வந்து ஒரு வெப்சைட்டை வந்து உருவாக்குறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுறதுனால தான் டொமைன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வைட்டலான பார்ட்டாக இருக்குது ஒரு வெப்சைட் உருவாக்குறதுல. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா வெப்சைட்ஸுமே கண்டிப்பாக வந்து ஒரு டொமைன் நேம் மூலியமாக மட்டும்தான் நம்மளால் வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி டொமைன் நேம் இல்லைனா அந்த வெப்சைட்டை வந்து நம்ம ஐபி அட்ரஸ் மூலியமாகவும் ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் ஆஸ் அ காமன் யூசர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பீப்புளாக வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு வெப்சைட்டை வந்து டொமைன் மூலியமாக மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். டொமைன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு ஆன்லைன் அட்ரஸ். ஸோ இப்போ இந்த ஆன்லைன் அட்ரஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இங்கேருந்து நம்ம வந்து மவுண்ட் ரோடில் இருக்கிற ஒரு பில்டிங்க்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த பில்டிங்கோட அட்ரஸ் வந்து நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால கரெக்டாக வந்து அந்த டெஸ்டினேஷனை போய் அந்த பில்டிங் வந்து ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு சைட்டோட ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ரீட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த சைட்டோட டொமைன் நேம் வந்து நமக்கு கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால வந்து அந்த சைட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து ரீட் பண்ண முடியும். இப்போ எல்லா டொமைன் நேமுமே வந்து ஒரு ஐபி அட்ரஸ்ல வந்து அசைன் ஆயிருக்கும். இந்த ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்து நியூமெரிக்கலா இருக்கும். அதாவது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர் வந்து அதுல வந்து உள்ள வரும். இப்போ இந்த சீரீஸ் ஆஃப் நம்பரை வந்து நம்மளால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்றதுனால தான் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு டொமைன் நேமுக்கு பின்னாடியுமே அந்த ஐபியை வந்து அசைன் பண்ணி அந்த ஐபி வந்து ஒரு சர்வர்ல வந்து மேப் ஆயிருக்கும். ஸோ ஒரு டொமைன் நேம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, ஒரு யூஆர்எலுக்கு பின்னாடி ஒரு சீரீஸ் ஆஃப் ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகி அந்த ஐபி அட்ரஸ் ஒரு சர்வரில் அசைன் ஆகி இப்படி தான் வந்து நம்மளால ஒரு வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து சர்வர்லேருந்து யூசர் எண்டில் வந்து நம்மளால வந்து ரீட் பண்ண முடியுது. இப்போ வந்து ஒரு டொமைனை எப்படி ஓன் பண்ணுறது அப்படின்றத வந்து பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த டொமைனை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய தேர்ட் பார்ட்டிஸ் வந்து இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோடாடி, ஹோஸ்டிஞ்சர், ப்ளூ ஹோஸ்ட், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. இந்த கம்பெனிஸ் கிட்ட வந்து நம்ம ஒரு சர்டன் பீரியடுக்கு வந்து பே பண்ணி வந்து நம்மளால இந்த டொமைனை வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டொமைன் வந்து 1 இயர்லேருந்து 5 இயர்ஸ்க்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி வந்து நமக்கு தருவாங்க. சில இடங்கள்லேருந்து 7 இயர்ஸ்க்கும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ இந்த டொமைனை வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த பிளேஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸை பொறுத்து டொமைன் வந்து ஒன்று வேறுபடும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து .com போகலாம். இல்லை நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா .org போகலாம். இப்போ நீங்கள் இந்தியா பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் .in போகலாம். இல்லை நீங்கள் யூஎஸ்ஏ பேஸ் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா .usன்றது போகலாம். ஸோ இப்போ ஒரு கண்ட்ரிக்குமே வந்து டொமைன் அப்படின்றதோட எக்ஸ்டென்ஷன் வந்து வேறுபடும். அதே மாதிரி வந்து ஒரு நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸை பொறுத்துமே டொமைனோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது வந்து வேறுபடும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு டொமைனை செலக்ட் பண்ணி ஒரு தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டொமைனை வந்து ஓன் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு டொமைன் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் ஹோஸ்டிங் எப்படி ஒர்க் ஆகுது, ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்றத வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக வந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் டொமைன் அப்படின்னா என்னன்றதோட பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.